சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே சேது வந்துட்டு தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்க நினைக்கிறாரு. தமிழை பார்த்து வழிமறிச்சு நிற்கிறாரு. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சேது சொல்லவும், நீங்கள் யார் முதல்ல தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொன்னதும், இங்கே பாரு, நான் பேசினதெல்லாம் தப்பு தான், உன்னை பார்த்து நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்னது மன்னிப்பா? எந்த ஒரு புருஷனும் கட்டின பொண்டாட்டியை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை என்னை பார்த்து கேட்டுட்டு இப்போ மன்னிச்சிருன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. எங்கே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளையாவது ஏறெடுத்து பார்த்துருக்கேனா? இல்லை யார் கூடையாவது நான் சிரித்து பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் என் அப்பாவை விட ஒரு படி மேலே தான் உங்களை வச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் வாயில் இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கர்ப்பமாக இருக்கேன்னு நான் பொய் சொன்னேன்தான். நான் நினச்சிருந்தா உங்ககிட்ட மட்டும் தனியாக சொல்லி நான் சொன்ன பொய்யை எல்லார்கிட்டேயும் மறைச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலையே. ஊரே வீடில் கூடி நிற்கும்போது அத்தனை பேர் மத்தியிலையும் நான் கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் தானே, அந்த தப்புக்கு தண்டனையாக நானே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இத்தனை செஞ்சும் நீங்கள் என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்போ தான் பார்த்தா சேதுவோட புத்திக்கு நல்லா உரைக்குது. இவ சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எந்த ஒரு பொண்டாட்டியும் தான் கர்ப்பமாக இருக்குங்கிற விஷயத்த முதல்ல தான் புருஷங்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுவா. எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, எல்லாரும் போய் அங்கே சம்மந்திக்காரங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க மாமா கிட்ட சொல்லணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் இல்லை, அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறதுக்காண்டி வந்தேன். ஆனால் நான் பார்க்க வந்த இடம் சரியில்லாத இடம். ஆனால் அந்த இடத்துல கூட அத்தனை பேர் மத்தியில் என்னை பார்த்து நீங்கள் இப்படி உங்களுக்கு கேட்க தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேதுக்கு பார்த்தா நல்ல கன்னத்தில் பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது. சரி தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை என்னையை பார்த்து கேட்டீங்களோ, இதுக்கு மேலே நமக்குள்ளே எதுவும் வேணாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துடுறாங்க. இங்கே சேதுக்கு பார்த்தா மனசெல்லாம் ஒரே குச்ச உணர்ச்சியாக இருக்குது. இங்கே தமிழ் வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுகவும், என்ன பிள்ளை வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், இல்லைம்மா அவர் என்னை பார்த்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன பிள்ளை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சந்தோஷத்தோடு கேட்கவும், ஆமாம்மா அவர் என்னை பார்த்து மன்னிப்பெல்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்புறம் என்ன மன்னிப்பு கேட்டுட்டாருன்னா நீ அவங்க வீட்டுக்கு போய் வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி சொல்லவும், ஏம்மா உனக்கு நான் இங்கே இருக்கிறது பாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஐயோ அப்படிலாம் இல்லடி, நீயும் மருமகனும் சேர்ந்து வாழணும்னு தாண்டி நாங்கள் நினைக்கிறோம். எந்த அம்மாவாவது தன்னுடைய மக இப்படி வாழ்க்கையை இழந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்து வாழா வெட்டியாக இருக்கணும்னு எந்த அம்மாவாவது நினைப்பாளடி? அதை தாண்டி நானும் சொல்கிறேன், நீ மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி சொல்லவும், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுமா, நம்ம முதல்ல 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணி நான் காலேஜில் சேரணும். காலேஜில் சேர்ந்து டாக்டருக்கு நாம் படிக்கணும். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. அப்போ தான் வசந்திக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ஏன் மருமகனை போய் பார்த்து பேசி தமிழ் படிப்புக்காண்டி 1,00,000 ரூபாய் கேட்கக்கூடாது? அவரே தமிழ்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போ அவர் மனசு மாறிச்சுன்னு தானே அர்த்தம். நம்ம போய் மருமகனை பார்த்து பேசி அவர்கிட்ட 1,00,000 ரூபாய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா சேதுவை பார்க்குறதுக்காண்டி கிளம்பி போகிறாங்க. வசந்தி போய் சேதுவை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கருப்பும் இருக்காரு. மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்கே சேது பார்த்தா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லை தமிழ் வந்து டாக்டருக்கு படிக்க போகிறா, அதுக்கு காலேஜில் இருந்து 1,00,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. சீட்டு கன்ஃபார்ம் ஆகணும்னா 1,00,000 ரூபாயை அடுத்த வாரத்துக்குள்ளே கட்டணுமா? எங்களால் புரட்ட முடியல, அந்த அளவுக்கு எங்ககிட்ட சக்தி கிடையாது. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே முடியல. கடைசியாக தமிழ்ச்செல்வி
மொய் விருந்து வச்சு இந்த மாதிரி காசு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டதும் இங்கே சேது வந்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு, சரி நான் தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எதுவும் ரெடி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே வசந்திக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது. உண்மையாவா மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், ஆமாம் நான் தமிழை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் பண்ணது தப்பு தான், தமிழை பார்த்து நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சரிங்க மருமகனே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சேதுக்கிட்ட சொல்லிட்டு வசந்தி பார்த்தா அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க.